Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th standard computer applicationக்கு இந்த public exam 2024கான important 2 mark, 3 mark and 5 mark questions எதெல்லாம் for both Tamil and English mediumக்கு பார்க்க போறோம். இதை பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலைனா மறக்காம subscribe பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி பாருங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இது மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுக்கும். அண்ட் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் மல்டிமீடியா, பல்லூடகம் வரையறு. லிஸ்ட் அவுட் த மல்டிமீடியா காம்போனன்ட்ஸ், பல்லூடக கூறுகளை பட்டியலிடுக. ஃபிஃப்த் கொஸ்டின் டிஃபைன் அனிமேஷன், அசைவூட்டல் வரையறு. 3 மார்க் கொஸ்டினில் மூணுமே முக்கியமானது தான். லிஸ்ட் அவுட் இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்ஸ், நிழற்பட கோப்பு வடிவங்களை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ், ஒலிக்கோப்பு வடிவங்களை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் வீடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ், ஒளிக்காட்சி கோப்பு வடிவங்களை பட்டியலிடுக. 5 மார்க் கொஸ்டினில் ரெண்டுமே முக்கியம்தான். எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் ப்ரொடக்ஷன் டீம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பல்லூடக உருவாக்க குழுவின் பணிகள் மற்றும் பொறுப்புகள் பற்றி விரிவாக எழுதவும். எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் இன் மல்டிமீடியா ஃபைல்ஸ், பல்லூடக கோப்பில் உள்ள வெவ்வேறு கோப்பு வடிவங்களை விவரிக்கவும். சாப்டர் 2 ஷார்ட் ஆன்சர்ஸில் வாட் இஸ் டெஸ்க்டாப் பப்ளிஷிங், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் என்றால் என்ன, ரைட் த ஸ்டெப்ஸ் டு ஓப்பன் பேஜ் மேக்கர், பேஜ் மேக்கர் மென்பொருளை திறப்பதற்கான வழிமுறைகளை கூறுக. ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் இஸ் அ பேஸ்ட் போர்ட் இன் பேஜ் மேக்கர், ஒட்டுப்பலகை என்றால் என்ன. தென் வாட் இஸ் டெக்ஸ்ட் எடிட்டிங், உரை பதிப்பித்தல் என்றால் என்ன. வாட் இஸ் த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக்ஸ், தொடர்புள்ள உரை தொகுதிகள் என்றால் என்ன. 10th கொஸ்டின் ஹவு டு யூ இன்சர்ட் அ பேஜ் இன் பேஜ் மேக்கர், பேஜ் மேக்கரில் புதிய பக்கங்களை எவ்வாறு செருகலாம். 3 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் பேஜ் மேக்கர், எக்ஸ்பிளைன் இட்ஸ் யூசஸ், பேஜ் மேக்கர் என்றால் என்ன, அதன் பயன்களை கூறு. அப்புறம் இந்த 4th கொஸ்டின் ஹவு டு யூ ரீஜாயின் ஸ்பிளிட் பிளாக்ஸ், பிரிக்கப்பட்ட உரை தொகுதியை எவ்வாறு சேர்ப்பாய். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மாஸ்டர் பேஜ், மாஸ்டர் பக்கத்தின் பயன் என்ன. ஹவு டு யூ இன்சர்ட் பேஜ் நம்பர்ஸ் இன் மாஸ்டர் பேஜஸ், மாஸ்டர் பக்கத்தில் பக்க எண்களை எவ்வாறு சேர்ப்பாய். 5 மார்க்கில் செகண்ட் கொஸ்டின் ரைட் த ஸ்டெப்ஸ் டு பிளேஸ் த டெக்ஸ்ட் இன் அ ஃப்ரேம், சட்டத்தில் உரையை வைப்பதற்கான வழிமுறைகளை கூறு. தேர்ட் கொஸ்டின் ரைட் த ஸ்டெப்ஸ் டு டிரா ஏ ஸ்டார் யூசிங் பாலிகன் டூல், பாலிகான் டூலை பயன்படுத்தி ஒரு நட்சத்திரம் வரைவதற்கான வழிமுறைகளை கூறு. நெக்ஸ்ட் சாப்டர் 3 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் டேட்டா மாடல் அண்ட் லிஸ்ட் த டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் யூஸ்டு, தரவு மாதிரியை வரையறு மற்றும் தரவு மாதிரி வகைகளை பட்டியலிடவும். அதுக்கப்புறம் 4th கொஸ்டின் லிஸ்ட் எனி 2 DDL and DML கமாண்ட்ஸ் வித் இட்ஸ் எக்ஸாம்பிள், வித் இட்ஸ் சின்டாக்ஸ், ஏதேனும் 2 DDL மற்றும் DML கட்டளைகளை அதன் கட்டளை அமைப்புடன் பட்டியலிடுக. 5th கொஸ்டின் வாட் ஆர் த ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ், ஆசிட் பண்புகள் யாவை. அதுக்கப்புறம் ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் SQL அண்ட் MySQL, SQL மற்றும் MySQLக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக. வாட் இஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் லிஸ்ட் இட்ஸ் டைப்ஸ், தரவுதள உறவு நிலைகளின் வகைகளை பட்டியலிடுக. 3 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் ஆன் எவல்யூஷன் ஆஃப் DBMS, தரவுதள மேலாண்மை அமைப்பின் பரிணாம வளர்ச்சியை பற்றி விளக்குக. அதுக்கப்புறம் லிஸ்ட் எனி 5 ப்ரிவிலேஜஸ் அவைலபிள் இன் MySQL ஃபார் த யூசர், MySQLில் பயனருக்கு பயன்படும் ஏதேனும் 5 சிறப்பு இயல்புகளை பட்டியலிடுக. ரைட் ஃபியூ கமாண்ட்ஸ் யூஸ்டு பை DBA டு கண்ட்ரோல் த என்டையர் டேட்டாபேஸ், DDL கட்டளைகளையும் அதன் செயல்களையும் விவரி. Then 5 மார்க்கில் டிஸ்கஸ் ஆன் வேரியஸ் டேட்டாபேஸ் மாடல்ஸ் அவைலபிள் இன் DBMS, தரவுதள மேலாண்மை அமைப்பில் உள்ள பல்வேறு தரவுதள மாதிரிகளை விவரி. அப்புறம் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் ஆன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இன் DBMS, DBMSல் உள்ள பல்வேறு வகையான பண்புக்கூறுகளை பற்றி விவரி. Then எக்ஸ்பிளைன் த DDL கமாண்ட் ஆஃப் தேர் ஃபங்க்ஷன்ஸ் இன் SQL, பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் துணை வினவல்கள் பற்றி விரிவாக விளக்கவும். நெக்ஸ்ட் சாப்டர் 4 வாட் இஸ் PHP, PHP என்றால் என்ன. வாட் இஸ் அ டைனமிக் வெப் பேஜ், மாறும் வலைப்பக்கம் என்றால் என்ன. வாட் இஸ் எக்கோ ஸ்டேட்மெண்ட் யூஸ்டு ஃபார் கிவன் எக்ஸாம்பிள், எக்கோ கூற்றின் பயன் என்ன, எடுத்துக்காட்டு தருக. 3 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் PHP, PHPயில் உள்ள அம்சங்கள் யாவை. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் PHP டேக்ஸ், PHP ஒட்டின் வகைகள் யாவை. அப்புறம் லிஸ்ட் அவுட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப்
டைப்ஸ் இன் பிஹெச்பி பிஹெச்பியில் உள்ள தரவு வகைகளை பட்டியலிடுக. 5 மார்க்கில் வாட் ஆர் த டேட்டா டைப்ஸ் இன் பிஹெச்பி எக்ஸ்பிளைன் பிஹெச்பியில் உள்ள தரவினங்கள் யாவை விளக்குக. 3 மார்க்கில் வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் செயற்கூறு என்றால் என்ன, 2 மார்க்கு. அப்புறம் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இன் பிஹெச்பி பிஹெச்பியில் உள்ள செயற்கூறுகளின் வகைகள் யாவை. அப்புறம் ஹவு டு யூ கிரியேட் அன் இண்டெக்ஸ்டு அரே இன் பிஹெச்பி பிஹெச்பியில் சுட்டன் கொண்ட அணியை எவ்வாறு உருவாக்குவாய். 3 மார்க்கில் ஹவு டு யூ கால் அ ஃபங்க்ஷன் இன் பிஹெச்பி பிஹெச்பியில் உள்ள ஒரு செயற்கூற்றை எவ்வாறு அழைப்பாய். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் அசோசியேட்டிவ் அரே தொடர்புறுத்த அணி பற்றி சிறுகுறிப்பு வரைக. 5 மார்க்கில் ரெண்டுமே முக்கியமானது தான். எக்ஸ்பிளைன் த யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் பயனர் வரையறுக்கும் செயற்கூற்றை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் இண்டெக்ஸ்டு அரே அண்ட் அசோசியேட்டிவ் அரே இன் பிஹெச்பி சுட்டன் கொண்ட அணி மற்றும் தொடர்புறுத்த அணி பற்றி விரிவாக விளக்குக. சாப்டர் 6 வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பிஹெச்பி பிஹெச்பியில் உள்ள நிபந்தனை கூற்றுகள் யாவை. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஃப் கூற்றின் நோக்கம் என்ன. அப்புறம் வாட் இஸ் த ரோல் ஆஃப் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இன் அ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஸ்விட்ச் கூற்றில் உள்ள பிரேக் கூற்றின் வேலை என்ன. 3 மார்க்கில் ரைட் த சின்டாக்ஸ் ஃபார் அன் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன் பிஹெச்பி பிஹெச்பியில் உள்ள இஃப் எல்ஸ் கூற்றின் கட்டளை அமைப்பை எழுதுக. 5 மார்க்கில் ரைட் இன் டீட்டெயில் அபவுட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வித் அன் எக்ஸாம்பிள் ஸ்விட்ச் கூற்றை எடுத்துக்காட்டுடன் விவரி. நெக்ஸ்ட் சாப்டர் 7 வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபார் லூப் இன் பிஹெச்பி ஃபார் லூப்பின் கட்டளை அமைப்பை எழுதுக. வாட் இஸ் த சின்டாக்ஸ் ஃபார் ஒயில் லூப் அப்புறம் ஒயில் லூப்பின் கட்டளை அமைப்பை எழுதுக. இப்போ இந்த 5th கொஸ்டின் அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்னிப்பெட் இருக்கு இல்லையா இது. நெக்ஸ்ட் 3 மார்க்கில் ரைட் அ பிஹெச்பி கோட் டு பிரிண்ட் 1 to 10 நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் யூசிங் ஃபார் லூப் 1 முதல் 10 வரை உள்ள எண்களை ஏறுவரிசையில் அச்சிட ஃபார் மடக்கை பயன்படுத்தி பிஹெச்பி ஸ்கிரிப்ட் ஒன்றை எழுதுக. எக்ஸ்பிளைன் ஃபார் லூப் வித் எக்ஸாம்பிள் ஃபார் மடக்கை எடுத்துக்காட்டுடன் விவரி. எக்ஸ்பிளைன் ஃபார் ஈச் லூப் வித் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் மடக்கை எடுத்துக்காட்டுடன் விவரி. நெக்ஸ்ட் சாப்டர் 2 மார்க்கில் வாட் ஆர் த பேசிக் HTML ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் அவைலபிள் அடிப்படை HTML படிவ கட்டுப்பாடுகள் என்னென்ன உள்ளன. வாட் இஸ் வேலிடேஷன் இன் பிஹெச்பி பிஹெச்பியில் செல்லுபடியாக்கல் என்றால் என்ன. வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் வேலிடேஷன் அவைலபிள் இன் பிஹெச்பி பிஹெச்பியில் உள்ள 2 வகையான செல்லுபடியாக்கல் என்ன. 3 மார்க்கில் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செக் பாக்ஸ் அண்ட் ரேடியோ பட்டன் இன் HTML ஃபார்ம்ஸ் HTML படிவங்களில் தேர்வு பெட்டி மற்றும் ரேடியோ பொத்தான் இடையே உள்ள வேறுபாட்டை விளக்குக. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபைல் ஹேண்ட்லிங் டாஸ்க் தட் கேன் பி பெர்ஃபார்ம்டு யூசிங் பிஹெச்பி பிஹெச்பியை பயன்படுத்தி செய்யக்கூடிய பல்வேறு கோப்பு கையாளுதல் பணிகள் யாவை. 5 மார்க்கில் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் HTML ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் HTML படிவ கட்டுப்பாடுகள் பற்றி விரிவாக விளக்குக. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் ஆஃப் ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ் இன் பிஹெச்பி பிஹெச்பியில் உள்ள கோப்பு கையாளுதல் செயல்பாடுகளை விரிவாக விளக்குக. நெக்ஸ்ட் சாப்டர் 9 2 மார்க்கில் வாட் ஆர் த MySQLi ஃபங்க்ஷன் அவைலபிள் பிஹெச்பி பிஹெச்பியில் உள்ள MySQLi செயற்கூறுகளை கூறுக. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் MySQL ஃபங்க்ஷன் அவைலபிள் இன் பிஹெச்பி எத்தனை வகையான MySQLi செயற்கூறுகள் பிஹெச்பியில் உள்ளன. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கனெக்ஷன் அண்ட் க்ளோஸ் ஃபங்க்ஷன் இணைத்தல் மற்றும் மூடுதல் செயற்கூறுகளை வேறுபடுத்துக. வாட் இஸ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இணைப்பு சரம் என்றால் என்ன. 3 மார்க்கில் ரைட் MySQL கனெக்ஷன் சின்டாக்ஸ் வித் எக்ஸாம்பிள் MySQLை இணைப்பதற்கான கட்டளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 5 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் MySQL ஃபங்க்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள் MySQLில் உள்ள செயற்கூறுகளை எடுத்துக்காட்டுடன் விவரி. சாப்டர் 10 வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கணினி வலையமைப்பு என்பது யாது. வாட் ஆர் த காமன் யூசஸ் ஆஃப் ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் இன்டர்நெட் இணையம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. 3 மார்க்கில் லிஸ்ட் அவுட் சம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோசியல் நெட்வொர்க் சமூக வலையமைப்புகளின் சில பயன்களை பட்டியலிடுக. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ரிசோர்ஸ் ஷேரிங் வள பகிர்வு பற்றி குறிப்பு வரைக. 5 மார்க்கில் எக்ஸ்பிளைன் யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கணினி வலையமைப்பின் நன்மைகளை விளக்குக. நெக்ஸ்ட்டு டிஃபைன் இன்ட்ராநெட் அக இணையம் வரையறு. அப்புறம் எக்ஸ்பேண்ட் HTTP HTTPS FTF விரிவாக்கம் தரு HTTP HTTPS FTF. 3 மார்க்கில் வாட் ஆர் த லேயர்ஸ் அவைலபிள் இன் TCP IP ரெஃபரன்ஸ் மாடல் TCP IP குறிப்பு மாதிரியில் உள்ள அடுக்குகள் யாவை. 5 மார்க்கில் எக்ஸ்பிளைன் அபவுட் இன்டர்நெட் இன்ட்ராநெட் எக்ஸ்ட்ராநெட் இணையம் அக இணையம் மற்றும் புற இணையம் விரிவாக விளக்குக. டிஸ்கஸ் அபவுட் OSI மாடல் வித் இட்ஸ் லேயர்ஸ் OSI மாதிரியை அதன் அடுக்குகளோடு விவாதிக்கவும். சாப்டர் 12 2 மார்க்கில் வாட் இஸ் அன் IP அட்ரஸ் IP முகவரி என்றால் என்ன. வாட் இஸ் அன் URL URL என்றால் என்ன.
வாட் இஸ் அ ஜோன், மண்டலம் என்பது யாது, வாட் இஸ் அ ரிசால்வல், தீர்வி என்றால் என்ன, மென்ஷன் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிஎன்எஸ், டிஎன்எஸின் பகுதிகளை குறிப்பிடுக. 3 மார்க்கில் ரைட் அ நோட் ஆன் யூஆர்எல் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், யூஆர்எல் மற்றும் அதன் வகைகளை பற்றி குறிப்பு வரைக. வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்சல்யூட் யூஆர்எல் அண்ட் ரிலேட்டிவ் யூஆர்எல், முழுநிலை யூஆர்எல் மற்றும் சார்புநிலை யூஆர்எல் இவற்றிற்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை. 5 மார்க்கில் எக்ஸ்பிளைன் த நேம் சர்வர் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், பெயர் சேவையகத்தை அதன் வகைகளுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் ஹவு த டிஎன்எஸ் இஸ் ஒர்க்கிங், டிஎன்எஸ் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை விளக்குக. நெக்ஸ்ட் சாப்டரில் 2 மார்க் கொஸ்டின்ஸில் ரைட் அ நோட் ஆன் கோஆக்சியல் கேபிள், இணையச்சு வடம் பற்றி குறிப்பு வரைக. வாட் இஸ் அன் ஈத்தர்நெட் போர்ட், ஈத்தர்நெட் தொடர்பு என்பது யாது. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கிரிம்பிங் டூல், கிரிம்பிங் கருவியின் பயன் யாது. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ், முறுக்கு இணை வடங்களின் வகைகளை யாவை. 3 மார்க்கில் வாட் இஸ் மென் பை நல் மோடம் கேபிள், கிவ் த எக்ஸாம்பிள்ஸ், பூஜ்ஜிய மோடம் கேபிள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் இன்வால்வ்ட் இன் ஈத்தர்நெட் கேபிளிங், ஈத்தர்நெட் வடமிடல் தொடர்புடைய கூறுகள் யாவை. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ், ஒளியிலை வடங்களின் வகைகள் யாவை. 5 மார்க்கில் வாட் இஸ் மென் பை ரெஜிஸ்டர்ட் ஜாக், எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி த டைப்ஸ் ஆஃப் ஜாக்ஸ், பதிவு செய்யப்பட்ட ஜாக் என்றால் என்ன, ஜாக் வகைகளை சுருக்கமாக விளக்குக. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் கேபிள்ஸ், வலையமைப்பு வடங்களின் வகைகளை விளக்குக. நெக்ஸ்ட் சாப்டரில் 2 மார்க்கில் வாட் இஸ் மென் பை நெட்வொர்க் சிமுலேட்டர், வலையமைப்பில் சிமுலேட்டர் என்றால் என்ன. வாட் இஸ் ட்ரேஸ் ஃபைல், ட்ரேஸ் கோப்பு என்றால் என்ன. ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஓப்பன் என்எம்எஸ், ஓப்பன் என்எம்எஸ் பற்றி சிறுகுறிப்பு வரைக. 3 மார்க்கில் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் நெட்வொர்க் சாஃப்ட்வேர், திறந்த மூல வலையமைப்பை மென்பொருளின் பயன்களை விவரி. லிஸ்ட் அவுட் த பாப்புலர் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், புகழ்பெற்ற திறந்த மூல மென்பொருள்களை பட்டியலிடு. 5 மார்க்கில் 2 கொஸ்டின்ஸுமே முக்கியமானதான், ஸோ ரெண்டையுமே படிச்சுக்கோங்க. 15th சாப்டரில் டிஃபைன் இ காமர்ஸ், மின் வணிகம் வரையறு. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இ பிஸ்னஸ் அண்ட் இ காமர்ஸ், மின் தொழில் மற்றும் மின் வணிகம் வேறுபடுத்துக. அதுக்கப்புறம் ரைட் ஷார்ட் நோட் ஆன் அவுட் சோர்சிங், புறத்திறனீட்டம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. 3 மார்க்கில் 3rd கொஸ்டின் ரைட் ஷார்ட் நோட், செகண்ட் கொஸ்டின் ஆன் தேர்ட் வேவ் ஆஃப் இ காமர்ஸ், மின் வணிகத்தின் 3வது அலை பற்றி சிறுகுறிப்பு வரைக. எக்ஸ்பிளைன் B2B மாடியூல் இன் இ காமர்ஸ், மின் வணிகத்தில் B2B மாதிரியை விளக்குக. ரைட் ஷார்ட் நோட் ஆன் நேம் யுவர் ஓன் பிரைஸ் வெப்சைட்ஸ், நேம் யுவர் ஓன் பிரைஸ் இணையதளங்கள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. 5 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் ஆல் த இ காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் எனி 4 பிரீஃப்லி, மின் வணிக வர்த்தக மாதிரிகளை பட்டியலிட்டு ஏதேனும் 4 சுருக்கமாக விளக்கவும். எக்ஸ்பிளைன் எனி 5 இ காமர்ஸ் ரெவன்யூ மாடல்ஸ், ஏதேனும் 5 மின் வணிக வருவாய் மாதிரிகளை விளக்குக. நெக்ஸ்ட் ஒன் 2 மார்க்ஸில் டிஃபைன் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம், மின்னணு செலுத்தல் முறை வரையறு. டிஸ்டிங்விஷ் மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் அண்ட் மேக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட், நுண் மின்னணு செலுத்தல் மற்றும் பேரின மின்னணு செலுத்துதல் விரையர். எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் இ வாலெட், மின் பணப்பை கருத்தை விளக்குக. வாட் இஸ் ஸ்மார்ட் கார்டு, திறன் அட்டை என்றால் என்ன. கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு, கடன் அட்டை மற்றும் பற்று அட்டை ஒப்பிட்டு வேறுபடுத்துக. அப்புறம் வாட் இஸ் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர், மின்னணு பண பரிமாற்றம் என்றால் என்ன. 5 மார்க்கில் செகண்ட் கொஸ்டின் ரைட் அ நோட் ஆன் இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், குறிப்பு வரைக. இணைய வங்கி சேவை, கைபேசி வங்கி சேவை. எக்ஸ்பிளைன் இன் டீடைல் யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ், விரிவாக விளக்கவும் ஒருங்கிணைந்த செலுத்தல் இடைமுகம். நெக்ஸ்ட் ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் டைப்போபைரசி, டைப்போபைரசி பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைட் அபவுட் ஃபிஷிங், ஃபிஷிங் பற்றி எழுதுக. வாட் இஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர், எண்முறை கையொப்பம் பற்றி விளக்குக. நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் இ காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம், மின்வணிக பாதுகாப்பு என்றால் என்ன. லிஸ்ட் எனி 2 இ காமர்ஸ் செக்யூரிட்டி த்ரெட்ஸ், ஏதேனும் 2 மின்வணிக பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை பட்டியலிடுக. ரைட் அபவுட் பிளைன் டெக்ஸ்ட் அண்ட் சைஃபர் டெக்ஸ்ட், மூல உரை மற்றும் மறையெழுத்து உரை பற்றி எழுதுக. 5 மார்க்கில் ரைட் அபவுட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் இ காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம், மின்வணிக பாதுகாப்பின் பரிமாணங்கள் பற்றி எழுதுக. எக்ஸ்பிளைன் ஆத்தன்டிகேஷன் புரோட்டோகால்ஸ், பாதுகாப்பு அங்கீகார நெறிமுறைகள் பற்றி விவரி. லாஸ்ட் லெசன் டிஃபைன் இடிஐ, இடிஐ வரையறு. அப்புறம் ரைட் எனி 2 இடிஐ ஸ்டாண்டர்ட்ஸ், இடிஐயின் பல்வேறு அடுக்குகளை பட்டியலிடுக. 3 மார்க்கில் ரைட் அ நோட் ஆன் யூஎன் எடிஃபேக்ட், யூஎன் எடிஃபேக்ட் பற்றி குறிப்பு வரைக. 5 மார்க்கில் பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் டைப்ஸ் ஆஃப் இடிஐ, பல்வேறு வகையான இடிஐ வகைகளை விளக்க. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் இடிஐ, இடிஐ நன்மைகள் யாவை. ஸோ அவ்வளோதான், இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே தரவாக படிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ.